வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வாழ்த்தும் பயணம். உலகில் காலங்காலமா நம்மிடையே இருந்து வரக்கூடிய மிகச்சிறந்த பண்பாடு வாழ்த்துதல். இறைவனை வாழ்த்துதல், திருமணத்தை வாழ்த்துதல், குழந்தைகளை வாழ்த்துதல், இப்படி பல விஷயங்கள்ல நாம வாழ்த்துக்களை பரிமாறிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம மறந்து போன ஒரு விஷயம் வாழ்த்து. திருமணத்துக்கு போனா கூட நம்ம அங்கங்க கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துதான் பேசுறோமே தவிர மணமக்களை வாழ்த்துறது அப்படிங்கிறதே மறந்து போயிடுச்சு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு அந்த காலத்துல வாழ்த்துனாங்க. வாழ்த்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. வாழ்த்து 5 விதமான அலைகளை நமக்குள்ள உருவாக்குது. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல் அப்படின்னு மிகச்சிறந்த ஒரு விஷயங்களை கொண்டு வருது. நாம வாழ்த்துற வாழ்த்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள முதல்ல மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாரும். நம்ம யாரை நினைச்சு வாழ்த்துறோமோ அவங்களுக்குள்ள முதல்ல போய் மோதும், திரும்பி இந்த பிரபஞ்சம் முழுக்க சிதறும், அதுக்கப்புறம்தான் நமக்குள்ளேயும் ஊடுருவும், உங்களுக்குள்ளேயும் ஊடுருவும். பகைமையை வைத்து கொண்டு வாழ்த்த முடியாது, ஆனால் வாழ்த்தும் போது பகைமை இருக்காது அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம். நம்ம பகைமை இருந்தா நம்மளால வாழ்த்த முடியாது, ஆனா வாழ்த்தும் போது நம்மளால பகைமையை வச்சுக்கிட்டு வாழ்த்தவே முடியாது. இதுதான் விவேகானந்தர் சொன்னார், உலகம் உங்கள் காலடியில், உங்களையே நினைத்து பாருங்கள் அப்படின்னு. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு உயர்வான சிந்தனையோட கொண்டு போகும்போது வாழ்த்துங்கிறது அங்க முதல் இடத்தை வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்த்துறதெல்லாம் யாரெல்லாம் வாழ்த்தலாம் அப்படின்னா, முதல்ல வாழ்க்கை துணை, அவங்கள வாழ்த்தலாம். ஏன்னா இறைவனோடு கருவுருவாய் தொடர்ந்து வந்த உறவு தான் கணவன் மனைவி அப்படின்ற உறவு. அவங்கள நாம எப்பவும் நினைச்சு வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தும் போது அவங்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு இணக்கமான உணர்வு வரும். அதனால இல்லறம் மிக சிறப்பா அமையும். அடுத்ததா குழந்தைகள். குழந்தைகள் அப்படிங்கும் போது வாழ்த்துறதுங்கிறது நம்ம சாமி கும்பிடும் போது வாழ்த்துவோம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா தினம் நம்ம அவங்கள வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தும் போது அவங்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு இணக்கமான நல்ல சூழல் உருவாகும். இதனால அவர்கள் எதிர்காலம் மிக சிறப்பா அமையும். அப்புறம் சகோதர சகோதரிகள் அப்படின்னாங்கும்போது இன்னைக்கு எத்தனையோ பேர் சகோதர சகோதரிகள் பேசாம கூட இருந்து நம்ம பார்த்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு உறவு அப்படிங்கிறது இல்லாம இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. ஆனா அவங்கள நாம மனசுக்குள்ள நினைச்சு வாழ்த்த நமக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல உறவு இன்னும் இணக்கமான முறையில உருவாக ஆரம்பிக்கும். சகோதரத்துவம் மென்மேலும் பெருகும். அடுத்தபடியா நம்மளோட தொடர்புல இருக்கிற அத்தனை பேரும், நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்ம எவ்வளோ விஷயங்களை நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்களெல்லாம் வாழ்த்துவோமா அப்படின்னா இல்ல, அந்த நேரம் நன்றி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா இனிமே நம்ம அவங்கள வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தும் போது அவங்களுக்கும் நமக்குமான ஒரு நல்ல சூழல் உருவாகும். நமக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே ஒரு நட்போட பழகக்கூடிய தன்மை உண்டாகும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், எதிரிகளை வாழ்த்துவது. என்னடா இது, எதிரிகளை எப்படி வாழ்த்த முடியும் அப்படின்னா, நிச்சயமா வாழ்த்த முடியும். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திறந்த கருணையன்போடு வாழ்த்துவோம். இதுதான் மகரிஷியோட ஒரு மிகச்சிறந்த விஷயம். இதைதான் வள்ளுவரும் சொல்லியிருக்கார், இன்னார் செய்தாரே ஒருத்தால் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு. நம்ம நிச்சயமா ஒருத்தவங்களை வாழ்த்துறது மூலியமா நமக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிரிய வாழ்த்தும் போது ஒண்ணு அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க, இல்ல அவங்க நம்மளுக்குள்ள நெருக்கமா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த வாழ்த்துல கிடைக்கும். இந்த வாழ்த்துங்கிறது மிக பெரிய விஷயம். எத்தனையோ நல்லவைகளை கொண்டு சேர கூடிய மிகச்சிறந்த விஷயம். அனைத்துயிரும் இன்புற்று இருக்க வேற எதுவும் வேண்டாம் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு தாயுமானவர். இதையேதான் திருமூலரும் சொல்லியிருக்காரு, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னைய வினையை முடிச்சவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் அப்படின்னு சொன்னாரு. நம்ம முதல்ல நம்மள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாம முதல்ல நம்மளையும் வாழ்த்த பழகணும். அதுக்கப்புறம் மற்றவங்களையும் நம்ம நிச்சயமா வாழ்த்தவும் முடியும், பழகவும் முடியும். இதையேதான் தன் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாம முதல்ல நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று நாம முதல்ல நல்லா வாழணும். நம்ம வாழும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நிச்சயமா நல்லா நாம நல்லா இருந்தாலே நம்ம உடல் நலத்தோட மன நிறைவோட மன மகிழ்ச்சியோட வாழும்போது நம்மளை சுத்தி இருக்கிற நாம முதல்ல நம்ம குடும்பங்களை வாழ்த்துவோம். பிறகு நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை உறவுகளையும் வாழ்த்தும் போது நம்ம இந்த குடும்பமும் அமைதியா இருக்கும், இயற்கை சூழலும் அமைதியா இருக்கும். இன்னும் இறைவனையே வாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு.
நம்ம இறைவனை வந்து வாழ்த்துறோம் அப்படின்னா கடவுளை போய் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனா நாம நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட போய் கேட்போம். இப்ப நம்ம மத்தவங்கள மனசார நினைச்சு தியானம் பண்ணும்போது வாழ்த்த 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 நமக்குள்ள ஒரு மிகச்சிறந்த பேரொளியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உருவாகும். இதனால நிச்சயமா நாம வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை நாம உண்டாக்குவோம். இதுதான் வள்ளலார் சொன்னாரு. பொறுமையுடன் எனது திருவடி மலர்தனை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. நாம நல்லதை நினைச்சு நினைச்சு வாழ்த்த வாழ்த்த நமக்குள்ள முதல்ல நல்ல அலைகள் உருவாகும். பிறகு நம்ம வாழ்த்தும் போது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் சிறக்கும். நமக்குள்ள சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாருமே நம்ம கிட்ட இணக்கமா வர ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எதிரிகள் அப்படின்ற ஒன்னே இல்லாம இருக்கும். மகிழ்ச்சி, மனநிறைவு, அமைதி இதெல்லாம் கிடைக்கும். நாம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ணும்போது மனதார உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்த வாழ்த்த நமக்குள்ள ஒரு நிச்சயம் பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் நம்ம நல்ல முறையில வாழ்றதுக்கு சிறந்த தகுதிகளையும் மன நிறைவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்த்தை பத்தி நாம சொல்லியிருக்கோம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.